நமஸ்காரம். சனி பெயர்ச்சி மகர ராசி நேயர்கள், மகர லக்ன நேயர்களை என்ன செய்யும்? இந்த மகர ராசி மகர லக்னம் 7.5 கடந்த 7 வருஷமா துன்பப்பட்டு 7.5 வருஷமா துன்பப்பட்டு இருந்தாங்க. பணங்காசுகள் சரியா கிடைக்காது, கிடைத்த பணத்தை விரயம் பண்ணுவாங்க, நிறைய தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த பேங்க் கடன்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப நிறைய கஷ்டப்படுவாங்க. கோர்ட்டு கேஸு ஸ்டேஷனு இந்த மாதிரிலாம் ஒரு சூழல்ல இருந்தவங்க திடீர்னு 3ஆம் இடத்துக்கு போனோன்னு அப்படியே கதை மாறும், லைஃப் ஸ்டைலே மாறும். 3ஆம் இடத்து சனி மகர லக்னம் மகர ராசினியர்களுக்கு பொருத்த நன்மை செஞ்சிருவாரு. கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. இந்த 2.5 வருஷத்துல அவங்க புது கார் வாங்குவாங்க, புது வீடு வாங்குவாங்க. பார்த்துக்குங்க, வீடெல்லாம் வாங்குவாங்க. அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளுடைய தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமா லாபம் அடைவாங்க. அந்த பூர்வீக வில்லங்கங்கள்ல இருக்கும்ல, அதெல்லாம் தீர்ந்து இவர்கள் பேர்ல அந்த சொத்து இவங்க பேருக்கே வரும். சோ 3ஆம் இடத்து சனி மகர ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வார். புதுசா ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்துக்கிற இடத்துல இருந்து பெட்டர் ஜாப், ஒரு 50,000 சம்பளத்தில் போனவருக்கு திடீர்னு 1 லட்ச ரூபாயில சம்பளம் வேலை கிடைக்கும். சோ மகர ராசினியர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு பிரிந்து, கணவன் மனைவி பிரிந்த காதலிகள் ஒன்று கூடும் நேரம் இது. சோ 3ஆம் இடத்து சனி அருமையா வேலை செய்வார். தன்னுடைய பஞ்சமஸ்தானத்தை சாட்டன் பார்வை செய்யறாரு. அப்ப புத்திரர்கள் மூலமா சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவாரு. புத்திரர்களோட கருத்து வேறுபாடை ஏற்படுத்துவார். மற்றபடி பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ண மாட்டாரு. தந்தையிடம் சில கருத்து வேறுபாடை ஏற்படுத்துவார். தந்தைக்கு கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் சில பேர் ராசினியர்களுக்கு நடந்துடும். மொத்தத்தில் மகர ராசினியருக்கு 100 மடங்கு அற்புதமான காலம் இது. இந்த சனி பயிற்சி நல்லதே நடக்கட்டும்.